வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனிங் வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வெத்தலை கொடி. அது ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கிட்டு நாங்கள் வச்சு பதியம் போட்டிருக்கேன். இது மா கொட்டையை சாப்பிட்டு போட்டால் அது வளர்ந்துருக்கு மா செடி. இது கற்பூரவள்ளி, துளசி வச்சுருக்கிறேன். அதாவது நம்ம வீட்டில் மூலிகை செடிங்க நிறையா வச்சா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது செம்பருத்தி பூ செடி நிறைய செம்பருத்தி பூ வருது. ஒரே ஒரு கிளைய தான் பக்கத்து வீட்டில் வாங்கி வச்சேன். நல்லா இந்த செம்பருத்தி பூ நிறைய பூஜைக்கு நம்மளுக்கு நல்லா வருது. செம்பருத்தி பூ வச்சா மகாலட்சுமி தாயாருக்கும் முருகனுக்கும் வைக்கலாம். இது சங்குப்பூ செடி. இதுக்கு டீ போட்டு குடிக்கிறோம். நிறைய பெருசாக வளர்ந்து பெரிய காடு மாதிரி இருந்தது, கட் பண்ணி விட்டுருக்கேன். இது மஞ்சள் கிழங்கு. நீங்கள் நட்டும்போது பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டிருந்தேன். அதை நட்டி இப்போ ஒரு மாதம் மேலே இருக்கும். இந்த அளவு நல்லாமே எல்லா மஞ்சளுமே நல்லா செடியாகி இவ்வளோ பெருசு வந்திருக்கு. அது நீங்கள் காற்று நல்லா போனால் தான் மஞ்சள் கிழங்கு நிறையா வைக்கும். அதனால் அதை சுற்றி நம்ம நல்லா கொத்தி விட்டு அந்த மண் பொல பொலன்னு இருக்கணும். அதை தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். இது எல்லாமே மஞ்சள் செடிங்க. ஒரு 50 செடி போல் வச்சுருக்கோம். கிழங்கு போல் வச்சோம். எல்லாமே முளைச்சி நல்லபடியாக சூப்பராக வந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி அது செடிகளை பார்ப்போம் நம்ம. அப்புறம் எங்கள் கார்டனில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் பாவை செடி கூட இருக்குது. அது செவரை ஒட்டி நம்ம வச்சுருக்கிறேன். இது மருதாணி செடி. அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் செடி. இது அன்னாச்சி பழம் கீழே விழுந்துருச்சு. ஒரு பாவக்காய் செடி இருக்குது. அதில் பாவக்காய் நிறைய பூ பிஞ்சு வச்சு பாவக்காய் வருது. அந்த செடியை நான் வச்சுருக்கிறேன். இந்த செவரை ஒட்டியுமே காவலி கிழங்கு நிறைய அது போன வருஷம் இருந்ததோட கிழங்கு கீழே கடந்திருக்கும்போது நிறைய முளைச்சி சுற்றி பறந்து வருது. பசலைக்கீரை கூட இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பறித்து கூட்டு வச்சுக்கலாம். பசலைக்கீரை கூட சும்மா ஒரு செடி வச்சா நிறைய வந்துடுது. பசலைக்கீரையுமே இருக்குது. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே காவலி கிழங்குங்க. இது ஒரு கம்பை ஊனி வச்சு மாடி வரைக்கும் வச்சு அந்த கம்பு மேலே ஃபுல்லாகவே ஏறி மாடி வரைக்கும் போகுது பாருங்கள். ஃபுல்லாகவே காவலி கிழங்கு. அதுலேயுமே சின்ன சின்ன கிழங்கு இன்னும் கொஞ்சம் நாளில் தொங்கும். அது வேரில் நிறைய பெருசு பெருசாக வேரில் கிழங்கு இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்குது. இது முன்னாடிலாம் பஞ்சத்துக்கு சாப்பிட்டாங்களாம். அந்த கிழங்கு அவிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதோட மருத்துவ குணம் நிறைய இருக்குதுங்க. இது ஃபுல்லாகவே காவலி கிழங்கு தான். அந்த கிழங்கு குட்டி குட்டியாக இருந்திருக்கும் போல் அதுவே முளைச்சி வந்திருக்கு. இது ஒரு மல்லிகைப்பூ செடி. நல்லா தளத்தலன்னு அதுவுமே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் தான் இப்போ தான் வச்சு விட்டேன். இது வந்துட்டுருக்கு நல்லாவே. அதுக்கப்புறம் ஒரு தென்னை மரம் இங்கே வச்சா வந்துடுச்சு. கொய்யா மரம். இதெல்லாம் இந்த கருணக்கிழங்கு செடி. சின்ன சின்ன கருணக்கிழங்கு இருக்கும்ல, அதை போட்டு விட்டா அதுவுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. அதுவுமே 4-5 செடி வந்திருக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவே கருணக்கிழங்கு செடி தான். கீழே நிறைய கிழங்கு வரும். க்ரோ பேக்கில் வச்சாவே ஒரு செடி இருந்தாவே ஒரு 50 கிழங்கு போல் வருது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொய்யா மரம் சின்னதாக வச்சோன்னா இது பெருசாக இப்போ மரம் மாதிரி வருது. இன்னும் பிஞ்செல்லாம் வைக்கலை. அதுவுமே வந்துக்கிட்டுருக்கு. இது தென்னம்பிள்ளை சின்னதாக வச்சோன்னா அதுவுமே வந்துட்டுருக்கு பெருசாக. ஏற்கனவே இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இது ஒரு வாழை மரம். இந்த பக்கமாக காம்பவுண்டு கிட்ட 2-3 வாழை மரமே இருக்குது. அதில் இந்த மாதிரி காய்கறி நிறையா வாழைக்காய் நிறையா தொங்குது. இது பழைய தென்னை மரம். இதுவுமே இதில் ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 தேங்காயாவது விழுந்துடும். பக்கத்தில் முருங்கை மரம் வச்சுருக்கோம். அதுலேயுமே முருங்கை நல்லாயிருக்கு. பப்பாளி காய் வச்சுருக்கோம். பப்பாளி மரம் வச்சுருக்கோம். அதுலேயுமே பப்பாளி காய் நிறையா இருந்ததுங்க. வெட்டி விட்டுட்டு இப்போ சின்ன மரமாக நாங்கள் இருக்குது. இது எல்லாமே மஞ்சக்கிழங்கு செடி. மஞ்சள் போன வருஷம் ஒரு 10-15 கிலோ வந்ததுங்க. இந்த வருஷம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது பப்பாளி காய் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு. பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே எல்லா மரத்துலேயுமே ஒன்று வச்சோம்னா நம்ம வெளியில் எதுக்குமே போக தேவையில்லை. முருங்கைக்கீரையை நாங்கள் டெய்லியுமே இப்போ ஒரு வேளை முருங்கைக்கீரையை பறித்து, கருவேப்பிலையை பறித்து, செம்பருத்தி பூவை பறித்து அதில் டீ போட்டு குடிக்கிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. துளசி செடி அதேமாதிரி சளி பிடிச்சதுன்னா இந்த துளசி, கற்பூரவள்ளி இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் கஷாயம் வச்சு சாப்பிட்றோம். எல்லாமே மருந்தாக பயன்படுது.
பிரண்டை கூட வச்சுருக்கோங்க. எல்லாமே எங்கள் கார்டனில் ஒன்று ஒன்று வச்சுருக்குறோம். பச்சை மிளகா செடி இருக்குது. இந்தமாரி எல்லாமே வச்சுருக்கு. தேங்க்யூ.